அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் தல வரலாறு பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இருந்து செஞ்சி செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது. இது ஊர் பார்த்தீங்கன்னா தீவனூர் என்கிற சிற்றூர். 2 பேர் சொல்லுவாங்க இந்த தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் ஆலயம். இந்த ஊர் குளக்கரையில் எழுந்துள்ள பக்தர்களுக்கு ஆசி வழங்கி சிவம்பு மூர்த்தியான நெற்குத்தி சுவாமிகள் என்று அழைக்கப்படும் பொய்யாமொழி விநாயகர். இது ஃபுல் டீட்டெயில்ஸ் தல வரலாறு ஃபுல்லாகவே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த காலத்தில் தேசிங்க ராஜா செஞ்சியை ஆண்டு வந்த காலத்தில் இந்த பகுதியில் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் அருகில் இருக்கும் வயல்வெளியில் இருந்து நெற்கதிர்களை திருடி நெல்லை உதிர்த்து ஒன்று சேர்த்து ஒரு கல்லை கொண்டு குத்தி அரிசியாக மாற்றி தின்று வந்தார்கள். தினம் தினம் இந்த சிறுவர்கள் அதே போல செய்து வந்தார்கள். சிறுவர்கள் நெற்குத்தி கல் தேடும்போது யானை முகம் தோற்றம் போல் 5 அடியில் ஒரு சிலை கிடைத்துள்ளது. அந்த சிலையை வைத்து தினமும் நெற்குத்தி தனித்தனியாக சேர்த்து அரிசியாய் மாற்றி சிறுவர்கள் தின்று வந்தார்கள். சிறுவர்கள் அந்த கல்லை நெற்கதிர் வைத்துவிட்டு வேறு கல்லை தேடி சென்றார்கள். வேறு எந்த கல்லும் கிடைக்கவில்லை. நெற்கள் குத்தப்பட்டு அரிசி, தவிடு, உமி என்ற 3ம் தனித்தனியாக குயிலாக இருந்திருக்கிறது. சிறுவர்கள் என்ன செய்தார்கள்னா, சிறுவர்கள் அந்த கல்லை நெற்கதிர்கள் மேலே வைத்துவிட்டு சென்றார்கள். திரும்பி வந்து பார்க்கும்போது தனித்தனியாக குயிலாக இருந்திருக்கிறது அரிசி, தவிடு, உமி. நெற்குத்திக்கல் இதையோடு இந்த கல்லை யார் கண்ணும் படாமல் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் சிறுவர்கள். போகும்போது அந்த கல்லை மறைத்துவிட்டு வச்சு சென்று விட்டார்கள். மறுநாள் அதே இடத்தில் பார்க்கும்போது அந்த கல் காணவில்லை. சிறுவர்கள் எங்கு தேடியும் கிடைக்காத கல் களைப்பில் தாகம் தீர்க்க குளத்தை நோக்கி சென்றார்கள். அந்த இடத்தில் ஒரு இடத்தில் நீர் குபு குபு என்று வந்துள்ளது. சிறுவர்கள் அந்த கல்லை பார்த்து கீழே கைக்கோல் கட்டி சென்று விட்டார்கள். அடுத்த நாள் பார்த்தபோது கல் காணவில்லை. சிறுவர்கள் குபுபு அந்த இடத்துல போய் பார்த்தாங்க. கல் அங்கே இருக்குது. மறுபடியும் அந்த கல்லை எடுத்துகிட்டு அதே போல் செய்கிறாங்க. இது இந்த ஆச்சரியம் தினம் தினம் நடக்குது. அப்புறம் அந்த மக்களுக்கெல்லாம் சந்தேகம் இது குறித்து மக்கள் விசாரிக்கிறாங்க ஊர் தலைவர்கிட்ட. ஊர் தலைவர் பேர் பார்த்திங்கன்னா ஏகாம்பரம். அவர்கிட்ட முறையிடுகிறார். வீடு வீடாக போய் சோதனை செய்கிறாங்க. இந்த அரிசி, உமிலாம் யார் வீட்டில் இருக்குன்னு. ஒரு கேள்வி வீட்டில் நிறைய நெல், அரிசி, உமி குவியலாக இருந்திருக்கிறது. சிறுவர்கள் தான் தினந்தோறும் இந்த கேள்விக்கிட்ட இந்த அரிசி, உமியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏகாம்பரம் ஊர் தலைவர் என்ன பண்ணார்னா, ஏகாம்பரம் கல்லை கைப்பற்றி தனது வீட்டில் அன்றிரவு ஏகாம்பரம் வைத்திருக்கிறார். ஏகாம்பரம் கனவில் தோன்றி, நீ விபூதி ருத்ராட்சரம் அணிந்து இடைவிடாமல் என்னை பூஜித்து வருவாயானால் என்னை அடையும் பாக்கியம் வரும் என்று விநாயகர் தோன்றி ஒரு கனவு வந்திருக்கு ஏகாம்பரத்துக்கு. ஏகாம்பரம் உடனே அலறி அடித்து எழுந்து, நானோ வைணவன், தினமும் திருநாமம் இடுபவன், நான் எப்படி விபூதி ருத்ராட்சரம் என்று மாறுபடும்? வழக்கம் போல வைணவம் போல இருந்திருக்கிறார். அவர் இளைய சகோதரர் வெங்கடாச்சலம், அண்ணா, நமக்கு நல்ல நேரம் வரப்போகிறது, நீ இதை செய்து முடி அண்ணா சொல்லியிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரணவமூர்த்தியின் தியான அனுசரிக்கலாம் சமானதை பற்றி ஏகாம்பரம் அதையும் ஏற்கவில்லை. இளைய சகோதரர் ஏலோவோ அனுசரித்து சமாதானப்படுத்தியிருக்கிறார் ஏகாம்பரம். அதை நோக்கி வெங்கடாச்சலமும் ஐடியா பண்ணி சென்றிருக்கிறார். வெங்கடாச்சலம் குளம் பக்கத்தில் குடிசை ஒன்று கட்டி
ஒரு கோவிலை உருவாக்கி ஏகாம்பரத்திலிருந்து அந்த கல்லை பெற்று வந்து நெற்கொத்தி கல்லை பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏகாம்பரம் இளைய சகோதரர் தினமும் பூஜை செய்து வழிபட்டார் அந்த கல்லை. ஏகாம்பரம் விநாயகர் வழிபட மறுத்ததனால் செல்வங்கள் அனைத்தும் இழந்து வறுமையில் இருந்து வந்தார். அவர் தம்பி வெங்கடாச்சலம் விநாயகர் தினமும் பூஜை செய்து அருள் பெற்று சிறப்பு செல்வங்களும். இந்த சமயத்தில் நடுவில் வாலாஜாப்பேட்டை சட்டைநாத சுவாமிகள் சிஷ்ய முருகப்பன் என்னும் மளிகை வியாபாரி உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு மிளகு மூட்டை ஏற்றி வந்துள்ளார். இந்த கோவிலில் இரவு தங்கியிருந்து சமைத்து சாப்பிட்டு இருந்தார். ஏகாம்பரம் கோயிலில் உள்ள பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க முருகப்பனிடம் மிளகு கேட்டுள்ளார். அப்போது முருகப்பன் ஒரு பொய் சொல்லிவிட்டார். நான் கொண்டு வந்த மூட்டையெல்லாம் உளுந்து மூட்டை, மிளகு இல்லை என்று சொல்லிவிட்டார். அடுத்த நாள் முருகப்பன் கிளம்பி உளுந்தூர்பேட்டைக்கு சென்றார். அங்கு போய் பார்த்தால் ஒரே அதிர்ச்சி. முருகப்பன் கொண்டு சென்றுள்ள மூட்டையில் அனைத்தும் மிளகு இல்லை, எல்லாமே உளுந்து மட்டுமே உள்ளது. அதனால் மனமுடைந்து மூட்டை எதுவுமே விற்காமல் மனம் உருகி திரும்பினார் பொய்யாமொழி விநாயகர் பார்க்க. நீ பொய்யா மொழியுடையான் பொய்யா மொழி அடேன் என மன்னிப்பு கேட்டால் உளுந்து மிளகாக மாறிவிடும் என்று ஒரு கோயிலில் ஒரு அதிசலி கேட்டுள்ளது. அதேபோல் முருகப்பன் மனம் உருகி தாம் சொன்னது பொய் என்று மன்னிப்பு கேட்டு விநாயகரிடம் விடை பெற்றார். திரும்பி சந்தை போய் பார்த்தவுடன் உளுந்தூர்பேட்டையில் உளுந்து மூட்டை அதே போல் பழைய மாதிரி மிளகு மூட்டையாக மாறி இருந்தது. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். தினமும் அவரும் பூஜை செய்து வழிபட்டார் இந்த விநாயகரை. இந்த கோயில் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, இங்கே கோயில் உள்ள பிரகாரத்தில் ஆலமரம் இருக்கும். அது 3 மும்மூர்த்தி சொல்லுவாங்க. விழுதுகள் விழாத ஆலமரம் அருள் பழித்து வருகிறார். குளம் பக்கத்தில் 3 ஆலமரம் மும்மூர்த்தியாக லிங்க வடிவில் கணநாதர் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். தனி சந்நிதியில் ஜோதி லிங்கேஸ்வரர், நவகிரக சன்னதி, நாகர் சன்னதி, சுப்பிரமணிய சன்னதி இவை அனைத்தும் அந்த ஆலயத்தில் உள்ளது. இந்த ஆலயத்தில் சிறப்பு திருமணம் தடை நீக்கும், குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் மனம் உருகி வேண்டினால். இதோட அடுத்த ஒரு கதை குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதுவும் இதே போல் தான். ஒரு மரக்கணம் பக்கத்தில் சூனம்பேட்டை சேர்ந்த ஒரு சொந்தமான தென்னந்தோப்பு, ஜமீனுக்கு சொந்தமான ஒரு தென்னந்தோப்பு இருக்கிறது. அந்த தென்னந்தோப்பில் ஒரு பக்தர் போய், உங்கள் தென்னந்தோப்பிலிருந்து ஒரு தேங்காய் கொடுங்கள், நான் பொய்யாமொழி விநாயகருக்கு உடைக்க கேட்டிருக்கேன். அந்த ஜமீன் வேலை செய்ய ஆட்கள் தேங்காயை கொடுக்க மறுத்து விட்டார்கள். உடனே நீ கேட்டால் கொடுக்காவிட்டால் கொம்புமுள் தருமா போல ஒரு ஏளனமாய் சொல்லிவிட்டார்கள். அதே போல் அந்த ஜமீன் தோப்பில் காய்த்த எல்லா தேங்காயும் கொம்பு முளத்தை போல தும்பிக்கை போல காட்சி அளித்தன. இது அறிந்த ஜமீன் ஓடோடி வந்து பொய்யாமொழி விநாயகருக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். தீவனூர் வந்து விநாயகருடன் மன்னிப்பு கேட்டு அதை பழைய போல் மாற்றி இந்த தும்பிக்கை போல் தேங்காய் முளை, இதுக்கான அர்த்தம் தேங்காய் முளை கோயிலில் பாதுகாத்து வைத்துள்ளது. இன்றளவு இந்த தும்பிக்கை முளை ஆலயத்தில் பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த தீவனூர் விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த முருகப்பன், ஏகாம்பரம், வெங்கடாச்சலம், இந்த 2 சிறுவர் இவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு முக்கியமாக அமைந்திருக்காங்க.
நீங்களும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அருள் பெற்றுவாங்க. திருமணம் தடை நீங்கும் மற்றும் குழந்தை பாக்கியம். இதே போல் புது புது டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் பற்றி வரலாறு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்.